பெண்ணே, உன் வாழ்க்கையில் ஒரு உண்மையை நீ கவனிச்சிருக்கியா? வெளியில் இருக்கும் எதிரியை நீ எளிதாக கண்டுபிடிக்க முடியும். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கும் எதிரியை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அவன் அன்பாக பேசுவான், அவன் பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி நடிப்பான். ஆனா மெல்ல மெல்ல உன் தன்னம்பிக்கையை, உன் கனவுகளை, உன் குரலை அழிக்க ஆரம்பிப்பான். ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ கடைசியாக மனசார சிரிச்சது எப்போ? நீ எந்த விஷயத்துக்கும் பயமில்லாம பேசினது எப்போ? நீ உன்னால முடியும் என்று நம்பினது எப்போ? பதில் சொல்ல முடியலையா? அப்படின்னா பிரச்சனை வெளியுல இல்ல, உன் வாழ்க்கைக்குள்ளேயே இருக்கிறது. அதிலும் அதிகம் நம்புற ஒருத்தரிடம் இருக்கலாம். அவர் உன் கணவராக கூட இருக்கலாம். அவர் உன்னை அடிக்க மாட்டார், அவர் கத்த மாட்டார். ஆனா அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனசுக்குள் ஒரு காயம் வைக்கும். நீ லாயக்கில்ல, உன்னால முடியாது. இந்த வார்த்தைகள் அன்பு இல்ல, கவலை இல்ல, இது கண்ட்ரோல், இது டாமினேஷன். அதனால்தான் பல பெண்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனா உண்மையில் அவர்கள் வாழவில்லை, அவர்கள் மெதுவாக உடைந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கேதான் ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. கணவரே உன் எதிரியாயிருந்தா நீ என்ன செய்யணும்? அழணுமா, எதிர்க்கணுமா, அல்லது அமைதியா தாங்கிக்கணுமா? சாணக்கியர் இதுக்கு ஒரு நேரடி பதில் தருகிறார். எதிரி யாராக இருந்தாலும் அவனை வெல்ல ஒரு தந்திரம் வேண்டும். இன்று ஒரு பெண் உடையாமல் அவளுடைய மதிப்பை காப்பாற்றிக் கொண்டு அவளுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டிக்கொள்ள சாணக்கியரின் 7 சக்தி வாய்ந்த விதிகளை பார்க்கப் போகிறோம். இந்த உலகம் உன்னை மதிக்கணுமா? அப்படின்னா நீ முதலில் உன்னை புரிஞ்சுக்கணும். உன் பலம் என்ன, உன் பலவீனம் என்ன, அது தெரிஞ்சவன்தான் உண்மையா ஜெயிப்பான். இது சாதாரண சேனல் இல்ல, இது உன் மைண்ட் செட்டை மாற்றும் இடம். இது சாணக்யா சீக்ரெட்ஸ். நான் உங்கள் தமிழ். விதி 1, உணர்ச்சியை கட்டுப்படுத்து. பெண்ணே, உன் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய போர் என்ன தெரியுமா? அது வெளியுள்ள நடக்கல, அது உன் மனசுக்குள்ள நடக்குது. உன்னை யாராவது காயப்படுத்தினால் அது ஒரு வலி. ஆனா அந்த வலியை நீ வெளியில் காட்டுற ஒவ்வொரு முறையும் அது அவருக்கு ஒரு வெற்றி. ஒரு விஷயம் கவனிச்சு பாரு. உன் கணவர் உன்னை கிண்டல் பண்ணும்போது உன் முகம் உடனே மாறுது. அவர் ஒரு வார்த்தை சொன்னதும் உன் கண்களில் கண்ணீர் வரும். அந்த ஒரு நொடியில் என்ன நடக்குது தெரியுமா? நீ தோற்றுடுற. ஏன்னா அவர் இப்போ தெரிஞ்சுக்கிட்டார், எந்த வார்த்தை உன்னை உடைக்கும், எந்த விஷயம் உன்னை அழ வைக்கும். அதுதான் அவரோட ஆயுதமாகுது. சாணக்கியர் சொல்றார், உணர்ச்சியை கட்டுப்படுத்தினவன் ஏற்கனவே போரில் பாதி ஜெயிச்சவன். இதன் அர்த்தம் என்ன? நீ அழுதா அவர் மாற மாட்டார், நீ கோபப்பட்டா அவர் பயப்பட மாட்டார். ஆனா நீ அமைதியா இருந்தா அவர் குழப்பமாவார். ஏன் இவள் ரியாக்ட் பண்ணல, ஏன் இவள் உடையல? இந்த கேள்விதான் அவரோட மனசுல முதல் பிளவு. பெண்ணே, அமைதி என்பது பயம் இல்ல, அது கண்ட்ரோல், அது ஸ்ட்ரென்த். உள்ளுக்குள் வலி இருக்கலாம், ஆனா வெளியில நீ உறுதியாக இருக்கணும். நினைவில் வை, நீ உன் உணர்ச்சியை கட்டுப்படுத்தும் நாளே உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாய். இதுதான் முதல் விதி. உணர்ச்சியை மூடு, அமைதியை கற்றுக்கொள். அதுவே உன் முதல் ஆயுதம். விதி 2, வார்த்தைக்கு பதில் வளர்ச்சி. பெண்ணே, ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோ. உன் கணவர் உன்னை காயப்படுத்தும் போது அவர் எதிர்பார்ப்பது சண்டை இல்ல, நீ நின்று விடணும் என்பதுதான். நீ பயந்து போய் உன் கனவுகளை விட்டுடணும், உன் உலகம் சுருங்கணும். அதுதான் அவரோட வெற்றி. ஆனா நீ பேசாம வளர ஆரம்பிச்சா அதுதான் அவரோட தோல்வி. வாதம் வேண்டாம், விளக்கம் வேண்டாம், அமைதியா கற்றுக்கொள். உன் திறமைய வளர்த்து உன் அறிவை கூர்மையாக்கு. மிக முக்கியமா பொருளாதாரமாக நின்னு நில். ஏன்னா
பணமில்லாத பெண்ணை எளிதா கட்டுப்படுத்தலாம். ஆனா சுயநிலையுள்ள பெண்ணு யாராலையும் அடக்க முடியாது. நினைவில் வை, நீ பேசினா அவர் கேட்க மாட்டார். நீ உயர்ந்தா அவர் அமைதியாகி விடுவார். இதுதான் சாணக்கிய வழி. வார்த்தையால் இல்லை, வளர்ச்சியால் பதில் சொல். விதி 3. உடனடி ரியாக்ஷன் வேண்டாம். பெண்ணே, ஒரு பெரிய தவறை நீ இப்போதே நிறுத்தணும். யாராவது உன்னை காயப்படுத்தினாலே உடனே பதில் சொல்லணும் என்று நினைக்கிறாயா? அதுதான் உன் பலவீனம். ஏன்னா அகங்காரமுள்ள மனிதன் ஒரு நாள் நிச்சயமாக தவறு பண்ணுவான். ஆனா நீ அவசரப்பட்டு பேசிட்டா அந்த வாய்ப்பை நீயே இழந்துடுற. சாணக்கியர் சொல்றார், பொறுமையுள்ளவன்தான் சரியான நேரத்தை தேர்ந்தெடுப்பான். அதனால் வாதம் வேண்டாம், உணர்ச்சி வேண்டாம். அமைதியா கவனிக்க ஆரம்பி. அவர் என்ன பேசுறார், எப்படி நடக்கிறார், எங்கே தவறு செய்றார், இந்த எல்லாத்தையும் நீ அமைதியா சேகரிச்சுக்கோ. நினைவில் வை, நீ உடனே பேசினா உன் பலம் வெளிப்படும். நீ அமைதியாயிருந்தா அவரோட பலவீனம் வெளிப்படும். இதுதான் உண்மையான தந்திரம். மௌனமாயிரு, ஆனா விழிப்புடன் இரு. சரியான நேரம் வந்தா ஒரு மூவ் போதும். விதி 4. சைலண்ட் டிஸ்டன்ஸ். பெண்ணே, எதிரிக்கு அதிக வலி எப்போது தெரியுமா? நீ சண்டை போட்டா இல்ல, நீ கத்தினா இல்ல, நீ அவரை பொருட்படுத்தாத போது. உன் கணவர் உன்னை காயப்படுத்துறார் என்றால் அவர் எதிர்பார்ப்பது ஒன்றுதான், ஒரு ரியாக்ஷன். கோபம், கண்ணீர், விளக்கம். இதில் ஏதாவது ஒன்று கிடைத்தா அவருக்கு வெற்றி. ஆனா ஒரு நாள் நீ முடிவு பண்ணு, இனி நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு. அந்த நொடியிலேயே கேம் மாற ஆரம்பிக்கும். அவர் பேசுவார், அவர் கிண்டல் பண்ணுவார். ஆனா நீ அமைதியா இருந்தா அவருக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் இவள் மாறிட்டா? அதுதான் முதல் குழப்பம். பெண்ணே, அமைதியா விலகிறது ஓடுவதில்லை, அது உயரம் மாறுவது. நீ அவரோட வார்த்தைகளிலிருந்து விலகணும், அவரோட கண்ட்ரோலிலிருந்து விலகணும். மெல்ல மெல்ல உன் கவனம் உன் வாழ்க்கைக்கு மாறணும். உன் இலக்கு, உன் கனவு, உன் வளர்ச்சி. இதுல நீ மூழ்க ஆரம்பிச்சா அவரோட முக்கியத்துவம் தானாகவே குறையும். நினைவில் வை, புறக்கணிப்பு என்பது பலவீனமில்லை, அது ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதல். அவர் பேசிக்கிட்டே இருப்பார், ஆனா நீ கேட்காதனாலே அவர் தோற்க ஆரம்பிப்பார். இதுதான் சாணக்கிய தந்திரம். சத்தமில்லாமல் விலகு, ஆனா முழுமையாக உயர்ந்துவிடு. விதி 5. ஆக்ஷன் மூலம் பதில். பெண்ணே, ஒரு பெரிய உண்மையை கேள். உன் கணவர் உன்னை பற்றி பொய் பேசும்போது அவர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நீ உடனே விளக்கம் கொடுக்கணும், நீ உன்னை நிரூபிக்கணும். அதுதான் அவரோட ட்ராப். நீ பேச ஆரம்பிச்சா நீ அவரோட விளையாட்டுக்குள்ளேயே விழுந்துடுற. சாணக்கியர் சொல்றார், நேரடி பதில் பல நேரங்களில் எதிரிக்கே ஆதரவாக மாறும். அதனால் நீ பேசாதே. அவர் உன்னால முடியாதுன்னு சொன்னாரா? நீ அமைதியா செய்து காட்டு. அவர் நீ தவறுன்னு சொன்னாரா? நீ சரியான வழியில் நடந்து கொள். ஒரு வார்த்தையும் வேண்டாம். ஏன்னா நீ பேசினா அது வாதம், நீ செய்தா அது உண்மை. ஒரு நாள் மக்கள் தானே கேட்பாங்க, யார் உண்மை? அந்த நாளே அவர் சொன்ன பொய் அவருக்கே எதிராக மாறும். இதுதான் சாணக்கிய வழி. பேசாதே, செய்து காட்டு. உண்மை தானாகவே ஜெயிக்கும். விதி 6. இடைவிடாத வளர்ச்சி. பெண்ணே, உன் வாழ்க்கையை நிறுத்த நினைப்பவன் உன் வெற்றியை பயப்படுறவன். உன் கணவர் உன்னை தடுக்க முயற்சிப்பது நீ தோற்கணும்னு இல்ல, நீ நின்று விடணும்னு. அதுதான் உண்மை. ஆனா நீ ஒரு விஷயம் மட்டும் பண்ணு, நிற்காத. ஒவ்வொரு நாளும் சிறிது முன்னேறு, சிறிது கற்றுக்கொள், சிறிது வளர்ந்து காட்டு. அது பெரிய சேஞ்ச் ஆக வேண்டியதில்லை, கன்சிஸ்டன்சி போதும்.
சாணக்கியர் சொல்றார், நின்றவன் எளிதாக அழிக்கப்படுவான், நகர்பவன் எப்போதும் ஆபத்து. நீ முன்னேற ஆரம்பிச்சா அவரோட வார்த்தைகள் பொருள் இழக்கும், அவரோட கண்ட்ரோல் சிதறும். நினைவில் வை, நீ சண்டை போட வேண்டாம், நீ நிரூபிக்க வேண்டாம், நீ வளர்ந்தாலே போதும். அதுதான் அவருக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பதில். விதி 7. மறந்துவிடு, ஆனால் மன்னிக்காதே. பெண்ணே, இதுதான் மிக கடினமான விதி. அனைவரும் சொல்வாங்க மன்னிச்சு போன்னு. ஆனா சாணக்கியர் ஒரு கேள்வி கேட்கிறார், உன்னை தினமும் உடைத்தவருக்கு மன்னிப்பு கொடுக்க என்ன தகுதி? மன்னிப்பு என்பது மாற நினைப்பவர்களுக்கு. ஆனா மீண்டும் மீண்டும் காயப்படுத்துபவருக்கு மன்னிப்பு ஒரு அழைப்பு, மீண்டும் செய்யு. அதனால் நீ என்ன செய்யணும்? கோபப்படாதே, பழிவாங்காதே, ஆனா மறந்துவிடு. அவரோட வார்த்தைகள், அவரோட அவமானம் உன் மனத்திலிருந்து முழுக்க நீக்கு. நினைவில் வை, நீ அவரை நினைக்காத நாளே அவர் தோற்றிட்டார். நீ அமைதியா முன்னேறின நாளே நீ ஜெயிச்சிட்ட. இதுதான் சாணக்கிய தந்திரம். மன்னிக்காதே, ஆனா உன்னை விடுவி. பின்னே, ஒரு விஷயத்தை மனதில் ஆழமாக பதியவை. உறவு என்ற பெயரில் யாருக்கும் உன்னை உடைக்க உரிமையில்லை. அவர் கணவர் இருந்தாலும் சரி, அவர் உன் வாழ்க்கை என்று நீ நம்பினாலும் சரி. உன் தன்னம்பிக்கையை நசுக்கும் ஒருவன், உன் அமைதியை கெடுக்கும் ஒருவன், அவன் உன் வாழ்க்கையில் இருக்க தகுதியற்றவன். நீ ஒரு சாதாரண பெண்ணில்ல, நீ ஒரு சக்தி. நீ சிரிச்சா ஒரு வீடு உயிர் பெறும், நீ உடைந்தா ஒரு உலகம் இருட்டாகும். அதனால் இனி ஒரு முடிவெடு. நீ அழுவதை நிறுத்து, நீ பயப்படுவதை நிறுத்து. அமைதியாக இரு, ஆனா பலவீனமாக இல்ல. மௌனமாக இரு, ஆனா அடங்காதே. நினைவில் வை, ஒரு நாள் உன் அமைதிதான் அவர்களின் மிகப்பெரிய தோல்வியாக மாறும். உன் வளர்ச்சிதான் அவர்களுக்கு கிடைக்கும் பதிலாகும். இப்போ ஒரு கேள்வி, உறவுகளின் பெயரில் விஷம் குடிக்கப் போறியா, அல்லது அந்த விஷத்தையே உன் வலிமையாக மாற்றப் போறியா? முடிவு உன் கையில். நீ இப்போ உன்னை ஒரு ராணி என்று உணர்ந்தால் கமெண்ட்ல டைப் பண்ணு, நான் ஒரு ராணி. இந்த வீடியோ உனக்கு ஒரு விழிப்பு கொடுத்திருந்தால் லைக் பண்ணு, ஷேர் பண்ணு. இன்னும் இப்படி பல உண்மைகளை தெரிஞ்சுக்க சாணக்யா சீக்ரெட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. இது சாணக்யா சீக்ரெட்ஸ், நான் உங்கள் தமிழ். நீ அமைதியாக இருந்தாலும் உன் வெற்றி ஒரு நாள் சத்தமாக பேசும்.